செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளை முதல் சுங்க கட்டணம் உயரும் என்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள். ஃபரிதா, தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சுங்கச்சாவடிகளிலும் நாளை முதல் புதிய சுங்க கட்டண உயர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட சுங்க கட்டணங்களானது 23ஆம் தேதியான நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை புறவழிச்சாலை மற்றும் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டணங்களானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிதான் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சுங்கச்சாவடிகளான வானகரம், சூரப்பட்டு உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணமானது உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் நாளை முதல் இந்த அமலுக்கு வரக்கூடிய கட்டண உயர்வானது வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த புதிய கட்டண உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு மத்தியில் வாகன ஓட்டிகளுக்கும் லாரி உரிமையாளர்களுக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதோடு விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. பொதுவாகவே சென்னை புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய வானகரம், சூரப்பட்டு உள்ளிட்ட சாலைகளில் குறிப்பாக கார் மற்றும் ஜீப்புகளுக்கு கடந்த முறை 55 ரூபாயானது வசூலிக்கப்பட்டு வந்தது நாளொன்றுக்கு. அது தற்போது 80 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாதாந்திரமாக 1805 ரூபாயாக மாதாந்திர பாஸ் கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இலகு ரக வாகனங்களுக்கு 85 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும், மாதாந்திர பாஸ் 2915ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து, லாரிகள், அதாவது இரு அச்சு கொண்ட பேருந்து மற்றும் லாரிகளுக்கு 185 ரூபாயிலிருந்து 275ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல சூரப்பட்டு சுங்கச்சாவடியிலும் 75 ரூபாயிலிருந்து 115ஆக நாளொன்றுக்கான கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மாதாந்திர கட்டணமும் கிட்டத்தட்ட 2505 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இலகு ரக வாகனங்களுக்கும் கிட்டத்தட்ட 60 ரூபாயானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கான அந்த சுங்கச்சாவடி கட்டணமானது 120லிருந்து 180ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாதாந்திர கட்டணமும் 4045ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய சாலைகளில் ஒன்றான NH66 திண்டிவனம் கிருஷ்ணகிரி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய